தீர்க்க சுமங்கலி பவ. வாங்கம்மா. என் பொண்ணு பேர்லயும் மாப்பிள்ளை பேர்லயும் அர்ச்சனை பண்ணணும். தாராளமா பண்ணிடலாம். பொண்ணு மாப்பிள்ளையோட பேரு, ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லுங்க. மாப்பிள்ளை பேரு வருண். வருண் நாமதேய. மேஷ ராசி அஸ்வினி மேஷ நட்சத்திரம். ராசி அஸ்வினி நட்சத்திரம். பொண்ணு பேரு அஞ்சலி. அஞ்சலி நாமதேய. கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம். கும்ப ராசி அவிட்ட நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் யசோதா கர்ப்ப சம்போதாயே நமஹ. ஓம் நாராயண. என் பொண்ணு அஞ்சலிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க. அதுல யார் கண்ணு பட்டுதோ தெரியல. திடீர்னு அவ காலில் வெந்நீர் கொட்டி ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அந்த காயெல்லாம் ஆறி கொஞ்சம் கொஞ்சமா தேறி வந்துகிட்டு இருக்கா. சிவாயே நமஹ. ஓம் பாபதாரண்யே நமஹ. இனிமேல் அவளுக்கு மட்டும் இல்ல, என் மாப்பிள்ளை வருணுக்கும் எந்த பிரச்சனையும் வராம நீதாம்மா அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா பாத்துக்கணும். ஓம் சதுர்பக்தராயே நமஹ. ஓம் கிருஷ்ணாயே நமஹ. ஓம் பாத்திரதாரண்யே. தாயே, உன்னோட கருணையால என் ரெண்டாவது பொண்ணு அஞ்சலிக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. அவ ரொம்ப அப்பாவி பொண்ணு. இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் அவ வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கணும். என் மூத்த பொண்ணு கீதாவும் ரொம்ப நல்லவதான். என்ன, அவ கொஞ்சம் முன்கோவக்காரி. அவளுக்கு கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லைன்றா. நீதான் எப்படியாவது அவ மனசை மாத்தி அவளை அனுசரிச்சு போற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளைய அவளுக்கு அமைச்சு கொடுக்கணும். அஷ்டோத்த சதநாமாவளி சமாப்தம். தாயே, என் பொண்ணு அஞ்சலி அவ புருஷன் கூட சேர்ந்து கடைசி வரைக்கும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்மா. அவங்களுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். ஒன்னும் பதட்டப்படாதீங்க. காத்து பலமா அடிக்குது இல்லையா, அதுலதான் தீபம் அணைஞ்சு போயிடுத்து. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க என்ன வேண்டுதலுக்காக அம்பாளை தேடி வந்தேலோ அந்த வேண்டுதல அம்பாள் நிச்சயமா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நிறைவேற்றி வைப்பா. நான் மறுபடியும் தீபத்தை ஏத்துறேன். நீங்க நல்லபடியா அம்பாளை வேண்டிக்கோங்க, சரியா? ஆரத்தி எடுத்துக்கோங்க. சீர்வஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயத்தே தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுஹு சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி சர்வாபிஷ சித்திரஸ்து சகல ஐஸ்வர்ய அபிவிருத்திரஸ்து மனோரஞ்சிதாபல சித்திரஸ்து. எந்த பதட்டமும் இல்லாம நிம்மதியா வீட்டுக்கு போங்க. அம்பாள் அருளால எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி. வா சந்திரா, வா. என்னங்க, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். உட்காரு. சந்திரா, என்ன ஆச்சு? நீ திடீர்னு விளக்கு அணைஞ்சது பத்தி தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அதான் ஐயரே சொல்லிட்டாரு, ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், அம்மன் எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்குவான்னு. இல்லங்க, எனக்கு என்னமோ இது தப்பான சகுனமா தெரியுது. ஏற்கனவே அஞ்சலியோட கல்யாணம் கொஞ்சம் சிக்கலாதான் நடந்துச்சு. பத்தாததுக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே அவ காலில் வெந்நீர் கொட்டிடுச்சு. இப்போ அவ வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண வந்தா இங்கேயும் அபசகுணம் மாதிரி விளக்கு அணைஞ்சிருச்சு. எனக்கு எல்லாமே தப்பா படுதுங்க. இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. அஞ்சலி காலில் வெந்நீர் கொட்டினது யதார்த்தமா நடந்த ஒண்ணு. கோவில்ல விளக்கு அணைஞ்சது காத்து பலமா அடிச்சதுனால தானே. அதனால நீ அதையும் இதையும் சேர்த்து யோசிச்சு அனாவசியமா பதட்டப்படாத. நம்ம அஞ்சலிக்கு எந்த குறையும் வராது. அவ எப்பவும் அவ புருஷன் கூட சந்தோஷமா வாழ்வா. நீ நிம்மதியா இரு சந்திரா. சந்திரா, என்ன சந்திரா, நான் எவ்வளவு தூரம் சொல்றேன், இன்னும் ஏன் பதட்டமாவே இருக்க? இங்க பாரு, வேணும்னா வா, மத்த எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அப்படியே நேரா அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம்னா சரி, எந்திரி போலாம்.
இவளை பார்த்தாலே எரிச்சலா இருக்குமா. நம்ம ராகினி கட்டிக்க வேண்டிய வருண அநியாயமா இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாளே. அத நினைச்சா எனக்கும் கோவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, விதி அவளுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவளை பாத்தியா, என்னமோ பிறந்ததுல இருந்து பணக்கார வாழ்க்கையே வாழ்ந்த மாதிரி பால்கனியில ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பாரு. மா, நைஸா பின்னாடி போய் இவளை கீழே தள்ளி விட்டுறலாமா? அவசரப்பட்டு அந்த மாதிரி எதுவும் செஞ்சு தொலைச்சிடாதீ. ஏமா? என்ன மறந்துட்டியா? இப்ப இவளை பாதுகாக்கிறதுக்கு இவளோட அக்கா கீதா இங்க தானே வந்து தங்கியிருக்கா. ஐயோ, நான் அவளை மறந்தே போயிட்டோமா. இப்ப கூட அந்த கீதா எங்கேயாவது இருந்து நம்மள கவனிச்சுட்டு தான் இருப்பா. ம், எதுக்கு வம்பு, நம்ம கீழே போயிடலாம். வா. மா, ஆ, நான் காலேஜ் போயிட்டு வரேம்மா. சரிடா கண்ணு, பார்த்து போயிட்டு வா. சரி, ஓகேம்மா. வரேன்க்கா. பாய். பாய். வா. ம். ராகினி, என்னக்கா? காலேஜ்க்கா? ஆமாக்கா. பாய். பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகேக்கா. கிளி பால்கனியில தனியா நின்னுட்டு இருக்கு. அப்போ இப்போதைக்கு வீட்ல வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ பொழுது போகாம தனியா நின்னு ஊரை ரசிச்சுட்டு இருக்கா. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறா சேகரு. இப்போவே மேலே போய் இவளை டெஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான்.
எப்போ இங்க வந்த? இப்ப எதுக்கு என் பக்கத்துல வந்து நிக்கிற? வேற எதுக்கு? உன்னை உனக்கே தெரியாம ஆசையா கட்டி பிடிச்சி உன்னை கிஸ் பண்ணலான்னு வந்த. அதுக்குள்ள நீ திரும்பிட்ட. நீ எல்லாம் மனுஷன் தானா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஏன்டா இப்படி அலையுற? தப்பு சொல்லும், ரொம்ப தப்பு. நீ எனக்கு அடுத்தவன் பொண்டாட்டி கிடையாது, என்னோட ஆசை நாயகி. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.